ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தேவன் பாதுகாக்கிறவர் என்கிற உணர்வோடு வாழுங்கள். பணம், படிப்பு, பட்டம் அல்ல, கர்த்தர் பாதுகாக்கிற மறந்து விடாதுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். பிரபல பேச்சாளரும் எழுத்தாளருமான ஹேரி ராஸ்பெரி என்கிற ஒரு பெரிய பிரபலமான ஒரு மனிதர், எழுத்தாளர் ஹேரி ராஸ்பெரி அட்லாண்டாவில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தார். அவர் திடீர்னு பார்த்தபோது ஒரே பரபரப்பாக இருந்தது ஹோட்டல். இவருக்கு புரியல, ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்குன்னு சொல்லி அவர் யோசித்த போது துபுதுபுதுபுதுன்னு எல்லாரும், நிறைய படை வீரர்கள் எல்லாம் அந்த ஹோட்டலுக்குள் வந்தார்கள். இவர் அதை கவனித்து பார்த்தபோது புரிந்து கொண்டார், மிக நேர்மையான, நாணயமான, உயர்தரமான, நல்ல தென்னாப்பிரிக்காவிலே ஜனாதிபதியாக இருந்த நெல்சன் மண்டேலா அவர்கள் வந்தார்கள். அவர்கள் பாதுகாப்புக்காக தான் இவ்வளவு கூட்டம், அவரை சுற்றிலும் கூட்டம். ஒரு ஃபோர்ஸ் அவரை சுற்றி இருக்குது, இன்னொரு ஃபோர்ஸ் பின்புறமா இருக்குது. எக்ஸலென்ட்ல அவர் ஏறுகிறார், தொடர்ந்து எல்லாரும் ஓடி போறார்கள். அவருக்கு பின்னால் ஒருவன் ஏறி திரும்பி நின்று அவருக்கு பின்னால் இருந்து யாரும் அடித்து விடக்கூடாது என்பதற்காக கவனமாக இருந்தார். ஒரு தலைவர்களுக்கு எவ்வளவு பாதுகாவல்! அதையும் மீறி உலக நாடுகளில் நிறைய சம்பவம் கேள்விப்படுகிறோம். தலைவர்களை கொண்டு விடுகிறார்கள். நம்ம நாட்டிலே காந்தியடிகள் முதற்கொண்டு, அம்மா கனத்துக்குரிய அம்மா இந்திரா காந்தி முதற்கொண்டு, ஐயா ராஜீவ் காந்தி முதற்கொண்டு இரத்த சாட்சியை மறித்தது நமக்கு தெரியும். பாதுகாப்பை மீறி அடித்து விடுகிறார்கள். இந்த உலகத்தில் பாதுகாப்பற்று போய் கொண்டிருக்கிறோம். இப்படி ஆண்டவர் யார் தெரியுமா? பாதுகாக்கிற கர்த்தர். விமானத்தில் பயணம் பண்றீங்களா? பஸ்லையா, கார்லையா, பைக்கில், எங்கே உங்க பிரயாணத்தை பாதுகாப்பார். வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார்கள், அவர்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா! ஒரு பாதுகாவலை அவர் தருகிற தேவன். 121 சங்கீதம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் இது முதல் என்னென்றைக்கும் உன் போக்கையும் உன் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். இப்போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்திற்கு போகும்போது அப்படி பாடுவார்கள், பாடி கர்த்தரை ஆராதிப்பார்கள். உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு பிரயாணம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு கார் ஓட்டுங்க, ஜெபம் பண்ணிட்டு பைக் ஓட்டுங்க, ஜெபம் பண்ணிட்டு விமானத்தை ஓட்டுங்க, ஜெபம் பண்ணிட்டு ரயில் பயணம் செய்யுங்க. கர்த்தர்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர்களுக்கு கொடுத்த நாள்வர்களும் ஏசப்பா உங்களை பாதுகாப்பார். அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும். உன்னதமானவரின் மறைவிருக்கிறவன் சகவல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொன்னது போல ஆண்டுடைய பாதுகாப்புக்குள் இருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பாதுகாக்கிற கர்த்தரப்பா. ஆண்டவரே, எங்க பிரயாணத்தில், வாழ்க்கையில் நிறைய பிரயாணங்கள் முன்னால நீதி, பின்னால மகிமை பாதுகாக்கட்டும். நன்மை கிருபை தொடர்வதாக. பாதுகாக்கிற கர்த்தரை சார்ந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எழுப்புதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை சந்திக்கிறேன். அது ஒரு நாளுடைய கிருபை உள்ள தாங்கட்டும். God bless you. Have a nice day.